சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2025 நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் பண்ணியிருந்தாரு. 8 மணி நேரம் விவாதம் நடக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா 12 மணி நேரத்துக்கு மேல நீண்ட விவாதம் நடந்திருக்கு. ஆதரவுன்னு பாக்குறப்ப 288 வாக்குகளோட இந்த மசோதாவை மக்களவையில நிறைவேற்றிருக்கு பாஜக. எதிர்ப்புன்னு பாக்குறப்ப 232. இந்த மசோதாக்கள்ல நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்கு. மிக மிக முக்கியமான அம்சம்னு பாக்குறப்ப வகுப்பு வாரியங்களுக்கு வகுப்பு அமைப்புகளால் கொடுக்கப்படுற அந்த கட்டாய பங்களிப்பு அப்படிங்கிறது 7% 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வகுப்பு இந்த வாரியங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்துச்சு அப்படின்னா அது அரசாங்கம் நியமிக்கப்படுற தணிக்கையாளர்களால் தணிக்கை செய்யப்படுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மத்திய அரசு மாநில அரசு அவங்க கீழே இயங்குற அந்த வகுப்பு வாரியங்களை இஸ்லாமியர்கள் அல்லாதோர் உறுப்பினர்களாக இடம்பெறுவாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, அப்படி இஸ்லாமியர் அல்லாதோர் எப்படி அதில் உறுப்பினர் ஆக முடியுங்கிறதான் நிறைய எதிர்கட்சி உறுப்பினர் பேசினாங்க. குறிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு ஆண்டுகளா ஒரு ஊழல் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருந்திருக்கு, அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. சட்ட திருத்தம் சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தின் மூலமா தான் நாங்க எல்லாமே பண்றோம், அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை உறுப்பினர்களை வச்சுதான் நாங்க பண்றோம், சட்டத்துக்கு ரொம்ப எதுவுமே நடக்கல அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா சொல்றாரு. எதிர்கட்சிகள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. 232 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 42%, 543. இதுக்கு ஒரு வெற்றிகரமான தோல்விங்கிற ரேஞ்சில் தான் அவங்க டீல் பண்றாங்க எதிர்கட்சிகள். இந்த அளவுக்கு நாங்க எதிர்ப்பை காட்டியிருக்கோன்னு பேச்சிலையும் அதை காட்டியிருந்தாங்க. அது என்னன்னா, அசாசுதீன் ஓவைசி அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அங்கேயே அந்த பில்லை கிழிச்சு போட்டிருந்தாரு நாடாளுமன்றத்துல பேசும்போது. ஏன்னா இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்கீங்க, அதனால நான் இதை கிழிச்சு போடுறேன்னு சொல்லி அங்கேயே கிழிச்சு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகிற கதையா இருக்குது நீங்க ஃபீல் பண்றது இஸ்லாமியர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா தான் இது அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி ஆராசா ஒரு 30 நிமிடம் வரைக்கும் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் அவங்களோட உரிமைகள்லாம் பாதுகாப்படணும் நீங்க கொண்டு வருவீங்க, ஆனா ஒரு இஸ்லாமியர் கூட எம்பியா கிடையாது உங்க கட்சியில, ஆனா நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, ஒட்டுமொத்த தேசமும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அப்போ பல இடங்கள் எதிர்ப்பு இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தலைவர், அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இந்தியாவுக்கே இது எதிரானது, இந்த மாதிரி பிரிவினையை நீங்க தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, அமைதியை தான் மக்கள் உங்ககிட்ட இருந்து விரும்புறாங்க, ஆனா அதுக்கு நேர் எதிரானதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை எப்படி வக்ஃபு வாரியத்துல நீங்க நியமிக்க முடியும் உறுப்பினர்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா எதிர்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல தொடங்கி அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தியுமே இதுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாரு. இதுக்கிடையில சில விஷயங்கள் நாடாளுமன்றத்துல இதை தாண்டியும் அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த சீனா 4000 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சுட்டாங்க, அந்த நிலத்தை திரும்ப வாங்கணும், இது தொடர்பா பிரதமரும் குடியரசுத் தலைவரும் கடிதம் எழுதியிருக்காங்களாம் சைனா அரசுக்கு. இது எங்களால எப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இது யாரும் நம்ம அரசாங்கத்துல இருந்து யாரும் சொல்லல, சைனீஸ் அம்பாசிடர் சொல்லி தான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வருது, அப்போ ஒரு கடிதம் எழுதுனதே நீங்க மறைக்கிறீங்களாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்புறம் இங்க எல்லையில சீனாவோட சண்டை போட்டு நம்ம வீரர்கள்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அங்க போய் சீனா அம்பாசிடர்களோட கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவோட அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்ல என்ன நீங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சுங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இடையில நேத்துன்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு மிட்நைட் 2 மணிக்கு மணிப்பூர்ல அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க. அதுக்கான தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றிருக்காங்க நாடாளுமன்றத்தில். வெறும் 45 நிமிஷம் மட்டும் தான் விவாதம் நடைபெற்று இருக்கு. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை பத்தி தான் எல்லாரும் பேச போறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க வேலையில, அதை முடிச்ச உடனேயே
அவசர அவசரமா அதை வந்து கொண்டு வந்து அதுவும் 2 மணிக்கு மேல 45 நிமிஷம் மட்டும் விவாதம் நடைபெற்று கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் இந்த செய்தி சேர்ந்துடக்கூடாது, அவங்களோட லட்சணம் என்னங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மிட் நைட்டு யாராவது அர்த்தராத்திரியில யார் வருவா, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், அர்த்தராத்திரியில யார் வருவான்னு நம்ம சொல்லுவோம். அர்த்தராத்திரியில ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா 8 லட்சம் எல்லாருக்கும் தெரியுது இல்ல. ஆமா, அமித்ஷா வந்து 2 மணிக்கு கொண்டு வராரு. 2 மணிக்கு மேல எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்களை அதை வந்து பேசலாம், விவாதிக்கலாம் சொல்றாங்க. அந்த விவாதத்துல கனிமொழி வந்து பேசியிருந்தாங்க, நீங்க நைட்டு 2 மணிக்கு கொண்டு வர போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு மணிப்பூர் மேல அக்கறை வச்சிருக்கீங்கிறது, இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்றீங்க மணிப்பூரை, ரொம்ப மோசமான அணுகுமுறை இது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தாங்க. நாளைக்கு இதை பத்தி பேசலாமேன்னு அவங்க கேட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் இது இல்லாம 45 நிமிஷத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் தூங்க போயிருப்பாங்க. இதுக்கு நடுவில் என்னன்னா, இந்த வகுப்பு சொத்துக்கள் எல்லாமே மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்துக்கு வந்து போகுதுன்னு சொல்லிட்டு பாஜக உறுப்பினர் குற்றம் சாட்டியிருந்தாரு. மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க இந்த குற்றம் மட்டும் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் அரசியல் வாழ்க்கையிலிருந்து வெளியேற தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவரால் நிரூபிக்க முடியலன்னா அந்த உறுப்பினர் அரசியலிருந்தே விலக தயாரா இருக்காரெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. உடனே மத்திய அமைச்சர் எழுந்திருச்சு சமாதானப்படுத்தினாங்க, இல்ல அவர் சொன்னது தப்புதாங்கிறத சொல்லல, நீங்க அமைதியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சமாதான முயற்சி தான். நாங்க சொல்லிதான் சொன்னாருன்னு சொல்லாம இருந்தாங்களே. அதே மாதிரி கார்கேவுமே இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ரொம்ப கடுமையா எதிர்த்து வந்து பேசியிருக்காரு. சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி நீங்க தானா, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவை காப்பாற்றப்படுறத நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அரசியல் சாசனத்துக்கு எதிராக நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாருங்க உங்களால வந்து அடுத்த பாஜக தலைவர் கூட தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்லாம் வந்து குற்றம் சாட்டியிருந்தாரு. தமிழ்நாட்டை பத்தி எதுவும் சொல்றாரா இல்ல தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் அண்ணாமலை பத்தி பேசுவாரா? அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரா இல்லையானே அகிலேஷ் யாதவ்லாம் தெரியாது. ஆமா, நம்ம ஊர்ல ஹாட் டாபிக்கா அது போயிட்டு இருக்கு. ஆனா அங்கேயுமே நட்டாவை வந்து பதவி காலம்லாம் முடிஞ்சு நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்காரு, ராஜ்யசபாலையும் அவர் தான் வந்து தலைவரா இருக்காரு பாஜகவுக்கு. இப்போ வந்து கட்சி தலைவராகவும் எவ்வளவு வேலைதான் அவரும் பாப்பாரு தெரியல. முதல்ல இன்னொன்னு என்னன்னா, பாதி வேலையை வந்து அமித்ஷா தானே பாக்குறாரு, கட்சி தலைவர் மாதிரி வேலை பார்த்து. ஆமா, அவர் ஒரு டம்மி பீஸா தான் தெரியுறாரு நட்டா கட்சியை பொறுத்தவரையும். இப்ப என்னன்னா அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரு, இது என்ன உங்களுடைய மாதிரியா, இது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி, ஏன்னா உங்க இதெல்லாம் அடுத்தடுத்து குடும்ப அரசியல் வந்துருவாங்க, எங்களோட எல்லாம் வரமாட்டாங்க இல்லன்னு சொன்னோடனே ஒரு ஐஸ் பிரேக்கிங் மொமெண்டா இருந்துச்சு. 2 பேரும் மலையில வந்து சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இங்க சமாஜ்வாடியில இருந்து ஒரு 15 அமைச்சர்களை யாரோட வாரிசு அப்படிங்கிறது மத்திய அமைச்சர்களை லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து திமுக மாநிலங்களவை எம்பி MM அப்துல்லா, அவர் வந்து துணை சபாநாயகர் இருக்கையில உட்காந்து வழி நடத்தினார் அவைய. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்பு, இது என்னோட வாழ்நாள் வாய்ப்பா நான் நினைக்கிறேன், இதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு நன்றி அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா கீழ இருந்து பேசினாங்கன்னு வச்சவங்களேன் நீக்கிடுவாங்க, அதனால அங்கேயே பேசியிருக்காரு MM அப்துல்லா சபாநாயகர் கீழே போய். நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் அவ்வளவு கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மசோதாக்கள்ல அவ்வளவு விவாதங்கள் வந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு. வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2025 அமித்ஷா தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு, கவுண்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு மேல ஒரு பாஸ் இருக்காருல பிரதமர் மோடி, எங்க போனாருன்னே தெரியல அந்த சட்டத்திருத்த மசோதா. அப்ப இன்னொரு பக்கம் மணிப்பூர் 2 ஆண்டுகளாகியும் மணிப்பூர்ல இதுவரைக்கும் வந்து வன்முறை வெறியாட்டங்கிறது ஓயவே இல்லை. இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்க, அதோட விவாதம் வந்து நடைபெறுது. அதுக்கும் பிரதமர் மோடி வந்து ஸ்பாட்ல இல்ல. தாய்லாந்து போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காருங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. 4000 சதுர கிலோமீட்டருங்கிறது குறிப்பிட்டாரு. கோவாவோட சதுர கிலோமீட்டர்னு பாக்குறப்பவே 3700 சதுர கிலோமீட்டர், அதை விட அதிகமா ஒரு நிலங்களை வந்து சீனா ஆக்கிரமிச்சிருக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படின்னா உண்மையா இல்லையாங்கிறத பிரதமர் மோடி தான் வந்து பேசியிருக்கணும். கடிதம் வேற எழுதியிருக்காங்க, அதை நாட்டு மக்களுக்கும் சொல்லல. அது வந்து ஏன் சொல்லல, அதுதான் ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனா நீங்க ஃபர்ஸ்டே அவர் ஏன் வரலங்கிறதுக்கான பதில நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டீங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. கேள்வினாலே அவருக்கு புரியாது. எங்க போயிருக்காரு அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மலாம் கோவா ட்ரிப்பு போறதுக்கே கஷ்டமா இருக்கு. வந்து அவரோட ஓன் ஃபிளைட் எடுத்துட்டு பேங்காக் ட்ரிப் போயிருக்காரு. அங்க இருநாட்டு உறவுகளை பத்தி பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பே ஆஃப் பெங்கால்ல உள்ள நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்பு மாநாடும் நடந்திருக்கு. அதுல வந்து கலந்துக்கிறாரு. அதுல வந்து வங்கதேச பிரதமரை வந்து சந்திக்கிறாரு. அதே மாதிரி நேபாள் PM சந்திக்கிறாரு. இவங்களோடலாம் ஒரு சந்திப்பு நடத்திட்டு அங்கிருந்து ஸ்ரீலங்கா போறாரு. ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு மதுரை வராரு. அங்கே ஒரு சந்திப்பு இருக்கு. இதுல என்னன்னா, பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு தாய்லாந்து ராமாயணா அந்த நாடகத்தை வந்து பார்த்துருக்காரு போய் இறங்கினோடனே.
இங்க பேச வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டுருக்காரு. அதை அமித்ஷா வச்சு பேசிக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல உலகத்துல நிறைய நாடுகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான விவாதங்கள்ல அந்த நாட்டு தலைவர்கள் பங்கெடுக்காம இருந்திருப்பாங்களா? நம்ம ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஜனநாயகம் இப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதே மாதிரி மசோதா நடக்கிறப்ப ட்ரம்ப் இல்லைன்னா அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த நாடு எவ்வளவு கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம். எல்லா நாடுகளையும் நம்ம எடுத்துக்கலாமே. ஆனா பாருங்க, பிரதமர் மோடி இங்க இருக்க மாட்டேங்கிறாரு. அந்த துறை அமைச்சர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனா கூட இந்த மாதிரி முக்கியமான விவாதங்கள் நடக்கும் போதெல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்ல இருக்காரு. குறிப்பா நாடாளுமன்றம் நடக்கும்போது பிரதமர் வரணுங்கிறது தான் எதிர்கட்சிகள் சொல்றது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் அவர் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் பிளான் பண்றாங்க. இப்ப அங்க கிளம்பி போயிருக்காரு. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறதுலயே ரொம்ப மும்மரமா இருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், அமித்ஷாவையும் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு செங்கோட்டையன் சென்னையில இருந்து கிளம்புனா நிறைய பேர் பதில் சொல்லணும், திருச்சியில இருந்து கிளம்புனா கூட பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் மதுரைக்கு போய் மதுரையில இருந்து ஃபிளைட் பிடிச்சி டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப அடுத்த சந்திப்போடு இருக்கும்லாம் வந்து சொல்றாங்க. செங்கோட்டையன் போய் திருப்பி யாரையா சந்திப்பாங்கலாம் சொல்றாங்க. எல்லாமே டபுள் கேம். பாஜக எடப்பாடி பழனிசாமி நம்பல. ஏன்னா கடைசி நேரத்துல இப்போதைக்கு இடி இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் வராம இருக்கணும்னா கொஞ்சம் டைப் வச்சுக்கலாம். கடைசி நேரத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம். அனுப்ப முடியாதுல்ல, அனுப்புனா கூட பாத்தீங்களா பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாங்கிறதுனாலதான் சரி எதுக்கு எடப்பாடி இருக்கட்டும் செங்கோட்டையன் வந்து கும்பு செய்யுறாங்க செங்கோட்டையனை. இந்த சூழல்ல என்னன்னா, இப்ப நேத்து வந்து சையது துரைசாமி பேசியிருக்காரு. பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல தம்பிதுரை இருக்காருல்ல, அவரு வேற நாடாளுமன்றத்துல அவர் இருக்காரு. பக்கத்துலதான் அவர் போய் பாத்துருவாருல. நிர்மலா சீதாராமன் போய் சந்திச்சிருக்காரு. இப்ப சி.வி. சண்முகம் அமித்ஷா சந்திச்சுதான் வந்து தகவல்லாம் வெளியாகுது. அவரும் வந்து நாடாளுமன்றத்துல தான் இருக்காரு. ஓகே, ஜியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்களா நிர்மலா சீதாராமன்? ஏன்னா எல்லாரும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்பி எல்லாரும் போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இதுல வேற பிரதமர் மோடி இங்க வந்து மதுரையில நைட்டு தங்கிட்டு தான் அடுத்த நாள் ராமேஸ்வரம் போறதா சொல்றாங்க. ஸோ அந்த டைம்லையும் கூட நாங்க சந்திக்கணும்னு அதிமுகவை சேர்ந்தவங்க ஓபிஎஸ், ஜி.கே. வாசன்லாம் கூட டைம் கேட்டிருக்காங்களாம். ஜி.கே. வாசன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆமா கிடைக்கும். எஸ்பிஜியும் அவருக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவர் சந்திச்சிருவாரு. நாடாளுமன்றத்தை பத்தி பேசணும். அடுத்து சட்டமன்றத்துக்கு வருவோம். சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் தான் கருப்பு சட்டை அணிஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. கருப்பு கலர் ரிப்பன்லாம் சட்டையில குத்திட்டு வந்து உள்ளுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக அப்புறம் அவங்களுடைய கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த கருப்பு கலர் ரிப்பனோட சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க. காரணம் என்னன்னா, அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கன்னு சொல்லிட்டு வந்து உள்ள போயிருந்தாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறப்ப திமுக சார்பாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படும், இது தேசத்துக்கே எதிரானது, இஸ்லாமியர்களை வந்து முடக்கிற வகையில தான் சட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்கிறத குற்றச்சாட்டோட சட்டமன்றத்துல வந்து பேசியிருக்காரு. ஆமா, நாங்க நீதி போராட்டம் நடத்துவோம்னு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக காரங்களுக்கும் வெளியே வந்து திமுக வந்து அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, கருப்பு ரிப்பன் மாதிரி இருந்தது இல்ல, அதை கொடுத்தாங்க. அவங்க வந்து வாங்கல, நாங்க போட முடியாது, இப்பதான் கொஞ்சம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க யாரும் போடல. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடியை சந்திக்க டைம் கேட்டிருந்தாங்கல்ல முதலமைச்சர், நான் வந்து சந்திக்கணும்ட்டு, அது முதலமைச்சர் அலுவல் பணி காரணமா சில வேலைகள்லாம் இருக்கு, அதனால நிதியமைச்சர் வந்து சந்திப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் தங்கம் தென்னரசு சந்திக்கிறாரா என்னங்கிறது. சட்டமன்றத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக மாமேதை கார்ல் மார்க்ஸுக்கு நாங்கள் வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொழிலாளர்களுக்கான ஒரு முதல் குரலை எழுப்பின கார்ல் மார்க்ஸுக்கு இப்போ சென்னையில் வந்து சிலை அமைக்க போறாங்க தமிழ்நாடு அரசு. கார்ல் மார்க்ஸை பத்தி படிச்சாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உலகை மாற்றிய தலைவர்கள்ல நிச்சயம் அவருக்கும் ஒரு பெரிய இடமே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவரு சொன்ன ஒரு விஷயம், விதைத்தவர்கள் உறங்கலாம், விதைகள் உறங்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு போன ஒரு முக்கியமான தலைவர் அவரு. நிச்சயமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விகடன் பிளேல கூட வருது, நிச்சயம் வந்து கேளுங்க. அவர் மட்டும் இல்ல, ஜவஹர்லால் நேருல ஆரம்பிச்சு முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இந்த உலகை மாற்றிய தலைவர்கள் அந்த பட்டியலில் அவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்து விகடன் பிளேல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து கேளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் முதல் கமெண்ட்லயும் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் ஜனநாயக பாதை வந்து புத்தக கண்காட்சி, அதே மாதிரி வரலாற்று கண்காட்சி எல்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க. இதுல முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் பல முக்கியமான விஷயங்கள் எடுத்துட்டு வந்து பேசியிருக்காரு. எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப ஏகாதிபத்திய நடைமுறை நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கூட்டாட்சி தத்துவத்தையே 11 வருஷமா மோடி வந்து சதைச்சிட்டாரு. அதற்கு எதிராக எல்லாருமே வந்து ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம்.
இந்திய வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளும் RSSும் பாஜக கூட ஒரு மிகப்பெரிய பிணைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு ஆபத்தான போக்கு இது அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. மதச்சார்பின்மை, அதே மாதிரி கூட்டாட்சி தத்துவம் எல்லாமே சீர்குலைஞ்சிருக்கு இவங்களோட ஆட்சியில. இந்த சமயத்துல நம்ம வந்து கண் விழிச்சுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற அவருடைய பேச்சுல. ஆமா, அதே மாதிரி சு வெங்கடேசன் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை எதிர்ப்பதுதான் நம்மளோட முதல் பணி அப்படிங்கறத அங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி பிருந்தா காரத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளர் வர்க்கத்தின் மீதான முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக போராடுறது முதல் வந்து கடமை. அதே மாதிரி பிற்போக்குத்தனங்கள், அந்த சாதிய அடுக்குமுறைகள், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறதுங்கிறது நம்மளோட அடுத்த கட்ட வேலை. மனு தர்மத்தின் அடிப்படையில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை பின்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்டணும், எல்லாரும் ஒன்று சேரணும், மக்களை ஒன்று தட்டணுங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆமா, இன்று மாலை வந்து ஒரு கருத்தரங்கம் கூட்டாட்சி தத்துவமே இந்தியாவின் வலிமை அப்படிங்கிற தலைப்புல நடக்க போகுது. இதுலதான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வராரு. இங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் போய் கலந்துக்கிறாரு. மழை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பெஞ்சிட்டு இருக்கனால மதுரையிலையும் மழையா, தமுக்கம் மைதானத்துல இருந்து ராஜா முத்தையா மன்றத்துக்கு மாத்தி இருக்கிறதெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பேசுறாங்கிறத நாளைக்கு நம்ம சொல்லுவோம். திமுக மாணவர் அணியின் மாநில அளவிலான மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நீலகிரில வந்து நடந்தது. நீலகிரியோட MP யாரு? ஆராசா தானே. அதுதான் முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற ஆராசா. அதுல கலந்துகிட்ட ஒரு பேசுனது இப்ப சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. என்னன்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அன்புதான் வந்து கடவுள், ஏழைகளோட உள்ளத்துல, நல்லவங்களோட உள்ளத்துல கடவுள் வந்து பார்க்கலாம்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இறைவனுக்கு வந்து எதிரானவங்க கிடையவே கிடையாது. நீங்க இதுவும் நிறைய பேர் கூட வந்து நீங்க வந்து கோயிலுக்கு போவீங்க, பொட்டெல்லாம் கூட வச்சுப்பீங்க. ஆனா கரைவேட்டி கட்டினீங்க அப்படின்னா பொட்டை வந்து அழிச்சிடுங்க. நீங்க பொட்டு போட்டுட்டு நெத்தியில திண்ணூர்லாம் வச்சுட்டு கரைவேட்டி நீங்க கட்டினீங்கன்னா உங்களை சங்கி வந்து சொல்லிடுவாங்க. ஆனா கரைவேட்டி கட்டினீங்கன்னா பொட்டை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்துல முதல்ல சொல்ல முடியுமா ஆராசானால? ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக அரசு ஒரு அற்புதமான விஷயத்த தஞ்சாவூர்ல பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை, இந்த மாவட்டத்துல உள்ள அம்மாப்பேட்டை பகுதியில கடை வீதியிலலாம் இந்த சாராய கடை டாஸ்மாக் வந்து திறந்து வச்சிருந்துருக்காங்க. 2 இருந்திருக்கு. 2மே மக்களுக்கு வந்து தொல்லையா இருந்தோம்னா மக்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து. இவங்க தான் படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம்னா அந்த 2 கடையுமே காலி பண்ணிட்டாங்க. மக்கள் ஓகே பரவாயில்ல காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து வேற ஒரு குடியிருப்பு பகுதியை ஒட்டி ஒரு 2 பில்டிங் கட்டிட்டே இருந்திருக்காங்க. என்ன கட்டுறீங்க இங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் விசாரிக்கும் போது, நாங்க 2 வீடு கட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க பக்கத்துல. அது பார்க்கவும் கொஞ்சம் மாடிலாம் வச்சு வீடு மாதிரியே இருந்தோம்னா மக்களும் ஓகே அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் பில்டிங் வந்தோம்னா அவங்க கேட்டிருக்காங்க, இது வீடு மாதிரி இல்லையே. ஒன்னும் இல்லை, குடோன் தான், ஒன்றும் இல்லை, நீங்க இன்னும் பிரச்சனை இது நினைக்க வேணாம், இது குடோன் தான் அப்படின்னு பிரச்சனை பண்ணிடாத ஏற்றிருக்காங்க. அதான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, திடீர்னு ஏப்ரல் 1 நைட்டு வந்து ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக மக்கள் வந்து வந்திருக்காங்க. வந்து நைட்டோட நைட்டா நள்ளிரவுல வந்து மது பாட்டில்கள் எல்லாம் உள்ள இறக்கியிருக்காங்க. அப்ப மக்கள்ல இப்ப டாஸ்மாக் போர்டையும் வச்சுட்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து இறங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில பார்த்துட்டு, இதுக்குதான் இவ்வளவு பொய் சொன்னீங்களா, வீடு கட்டுறோம் அது சொல்றோம்னு பண்ணி இப்படி ஏமாத்தி, இப்ப இங்கேயும் பக்கத்துல வந்து கோயில் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, இங்க எது கொண்டு வந்து கட்டினீங்க அப்படின்னு போராட்டம், பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த ஏரியா தாசில்தார்லாம் வந்து பேசினாலும் அவங்க ஒத்துக்கல. மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம், நாங்க கோரிக்கை வைப்போம், நீக்கலைன்னா தொடர்ச்சியா போராடுவோம் இருக்காங்க. அந்த பகுதி மக்களை மட்டுமா திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்கு? தமிழ்நாட்டை தானே ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த டாஸ்மாக் விவகாரத்துல. டாஸ்மாக் வேணாம்னு சொல்றதா நாங்க படிப்படியா குறைக்கிறோம் அப்படின்னா கூட படிப்படியா அதிகமாயிட்டு இருக்குன்னு சந்தேகம் இருக்கு. அதுவும் மாடிப்படிலாம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பார் வசதி வேணும்ல. அதான் அந்த போட்டோ பாக்குறப்ப 2 பக்கத்துல இருக்கு அந்த டாஸ்மாக். அது எதுக்குன்னா, அந்த படிப்படியா குறைக்கிறோங்கிறதுல 2 பக்கத்துல இருக்கு, வருமானம் இல்லைன்னு ஒன்னும் மூடிடுவாங்க. அதை அந்த கணக்குல சேர்த்துருவாங்க. 500 மூடி இருக்கோம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ குறைக்கிறதுக்காக பக்கத்துல கட்டி விட்டுருக்காங்க போல. கடலூர்ல 3 இடத்துல வந்து லாரி ஓட்டுநர்களை அறிவாலை காட்டி அவங்கள தாக்கி வழிப்பறி நடந்திருக்கு. அந்த சம்பவம் ஒரு பரபரப்பா தான் இருந்தது கடலூர்ல. இதை பண்ணது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, முட்டை விஜய் அப்படிங்கிறது புதுச்சேரியை சேர்ந்த ஒரு ரவுடி. அவர் தலைமையில ஒரு 6 பேர் வந்து தான் இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த முட்டை விஜய் என்கவுண்டர்ல போலீஸ் வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. என்கவுண்டர்கள் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் நடந்துட்டு இருந்தது, மதுரையில பார்த்தோம், இப்போ கடலூர் நடக்குது. இப்போ காவல்துறையே சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க போலதான் தெரியுது. இப்போ காவல்துறை தாக்குற அளவுக்கு ரவுடிகள்லாம் பலமா இருக்காங்க. ஆமா, அதான் அவர் தாக்குனாங்க, திரும்ப சுடும் போது அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற 100 நாடுகள் மேல ஒரே சமயத்துல ரெசிப்ரோக்கல் டாரிஃப், பரஸ்பர
வரி வந்து விதிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஒரு கையெழுத்துல 100 நாடை க்ளோஸ் பண்றேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆமா, அதுல வந்து இந்தியாவுக்கு வந்து 26% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடியினுடைய நண்பர் தான், என்னோட சிறந்த நண்பர் தான். அவர் வந்தப்பே இதெல்லாம் நான் வந்து சொன்னேன். ஆனா அவருக்கு தான் புரியல, அதாவது புரிஞ்சுக்க முடியல அந்த மாதிரி. அவர்கிட்ட நான் சொன்னேன் வரி அதிகமா நீங்க போடுறீங்க அப்படின்னு. ஆனா பல சகாப்தங்களாக பல ஆண்டுகளாக நம்ம எதுவுமே உங்களுக்கு வரி போடவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அந்த ஸ்பீச்ல 10% வந்து வரி எதிர்கொள்ள போற நாடுகள்னு பாக்குறப்ப பிரிட்டன், சிங்கப்பூர், பிரேசில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துருக்கி, கொலம்பியா, அர்ஜென்டினா, அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா. இதுல 20% மேல பாக்குறப்ப ஐரோப்பிய ஒன்றியம், சீனா 34%, இந்தியா 26%, வியட்நாம் 46%, தாய்லாந்து 36%, ஜப்பான் 24%, கம்போடியா 49%, தென்னாப்பிரிக்கா 30%, தைவான் 32%, மலேசியா 24%, வங்கதேசம் 37%, பாகிஸ்தான் 29%, ஸ்ரீலங்கா 44%, மியான்மர் 24%. கனடா, மெக்சிகோ நிலைமை வந்து என்னன்னு தெரிய வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, வரியை பத்தி அவங்க குற்றச்சாட்டுல மெக்சிகோ கர்நாடகா தான் ஏற்கனவே வரியை போட்டிருக்காருல்ல, இந்த போதைப் பொருள் அதிகமா வருது, அதே மாதிரி நிறைய பேர் ஊடுருவுறாங்க அமெரிக்காக்குள்ளங்கிறதுனால. ஆமா, இதுக்கு இப்ப பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம 56 இன்ச் பிரதமர் மட்டும் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கல, 26 வாங்கியிருக்காரு. 26 வாங்கிட்டாரு, மீதி 30க்காவது ஏதாவது எதிர்ப்பு சொல்லுவாரா? சரி, இப்ப என்னன்னா அவரோட ஃப்ரெண்டு மெலோனி அவங்க வந்து இத்தாலி பிரதமர். இது வந்து ஒரு வர்த்தக போரை தொடங்குறதுக்கான ஒரு வேலையா தான் இதை நான் பாக்குறேன், இது சரியானது கிடையாதுன்னு ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்க மேல வரி போடுறீங்க, நான் வந்து திரும்பி வரி போடுறேன், அதுல வருத்தம் முறையதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு அவரு. அவர் சொல்றாரு, பல நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு வளர்ந்த நாடு, பல நாடுகள் வளர்ந்துகிட்டு இருக்க நாடு, உங்ககிட்ட தான் போனா டப்பு நிறைய இருக்குல்ல. கம்போடியாக்கெல்லாம் 49% போட்டு விட்டுருக்காரு. அது மாதிரி ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்ரீலங்கால பிரச்சனை இருக்கு, அங்கெல்லாம் வந்து 40%க்கு மேல போடும்போது அது எப்படி சரியா இருக்கும், நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதான் பாஜக சொல்றாங்க, பாருங்க இதுல கூட வந்து பிரதமர் மோடி வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு 44%, பாகிஸ்தானுக்கு 29%, சீனாவுக்கும் வந்து அதிகம் தான், கம்போடியாவுக்கும் அதிகம் தான் 40%க்கு மேல. பட் இந்தியாவுக்கு 26% தான். நாங்க கூட மக்களுக்கு 28% வரைக்கும் போடுறோம். ட்ரம்ப் அதை விட கம்மியா தான் ஓட்டிருக்காரு. இப்படி பேசி இப்ப 56% வரப்போகுது, பார்ப்போம். அந்த இப்போ பேசிட்டு இருக்க சமயத்துல நண்பர்களை பத்தி பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். ஒன்னு ட்ரம்ப்போட நண்பர் எலான் மஸ்க், அவர் $342 பில்லியன் வச்சுட்டு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லி ஃபோர்ப்ஸ் வந்து இந்த ஆண்டுக்கான அந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 2வது இடத்துல ஃபேஸ்புக் அந்த மெட்டா நிறுவனத்தோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் அவர் இருக்காரு. 3வது இடத்துல ஜெஃப் பெசாஸ் வந்து இருக்காரு. நம்ம அம்பானிக்கும் அதானிக்கும் கொஞ்சம் பின்னாடி தான் இடம். ஆமா, அம்பானிக்கு பாக்குறப்ப 18வது இடத்துல வந்து இருக்காரு. அவருடைய சொத்து மதிப்புங்கிறது ட்ரிபிள் டிஜிட் இருந்து டபுள் டிஜிட்டா மாறி இருக்கு. ஆமா, அதே மாதிரி அதானி 28வது இடத்துல இருக்காரு. அம்பானிக்கு மேல இருக்காருன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல அவர் அம்பானிக்கு பின்னாடி தான் இருக்காரு. அதானி நண்பர், ஓகே, நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேட்டு பாரு நண்பருடைய வேலையை உங்களை சீக்கிரம் முதலிடத்துக்கு கொண்டு வரது என்னுடைய வேலை. ஒருவேளை தாய்லாந்து, இலங்கை. சரி, ஓகே. நான் கூட டெவலப்பர் தான் சார். அப்படியா? நீ என்ன டெவலப்பர்? ப்ராப்ளம் டெவலப்பர். கிப்லி வந்து ஒரு கப்பிள்ஸை வந்து அப்படியே மாத்துது. அதுல என்ன, அந்த பொண்ணு வந்து கீழே வந்து ஒரு துணி வச்சிருக்காங்க, அது குழந்தையா மாத்திருச்சு. ஆமா, இங்க பாரு, ஒழுங்கா ஜிப்லி பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்லைன்னா பேசாம இரு, தப்பா பண்ணி அடி வாங்காத அப்படின்னு மிரட்டுறாங்க. நிறைய பிரச்சனைகள் டிராபிக் சிக்னல்ல நிக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். அதுக்கு அதிக மெனக்கெடல் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. காடு என்னடா சொன்ன கேக்குறாராம். உனக்கு நீயே அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்ட, இதுல அடுத்தவனுக்கு வேற அட்வைஸ் பண்றியா அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம தேசத்தோட தலைவர் யாரு? தேசத்தோட தலைவர் தந்தைனாலே மகாத்மா காந்தி தானே. தந்தையெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அவர் தான் ஞாபகம் வந்தாரு, அதனால சொன்னேன். இல்லைன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அவங்க தானே தேசத்துக்கான முதல் குடிமகள். வேற யாரும் ஞாபகமே வர்றது இல்ல. இங்க இருந்தா தேச தலைவர்னா யாரு? பிரதமர்
மோடி தான். இங்க இருந்தா ஞாபகம் வரும், அவர்தான் இந்த பேங்காக் வேற போயிட்டாரு. அது போயிட்டா மறந்துடுவீங்களா? இல்லாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? நாடாளுமன்றத்துல இருந்தா நம்ம வந்து விவாதங்கள்ல கலந்துக்கிட்டு பதில்லாம் சொன்னாருன்னா நமக்கு ஞாபகம் வரும். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் என்ன பண்றாரு தெரியல. நேற்று ஃபுல்லா நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி முக்கியமான என்ன இருக்கு போது பிரதமர் மோடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? மர்மமா இருக்கா நமக்கு? ப்ரிப்பரேஷன் பேங்காக்ல என்ன பேசணுங்கிறதுக்கு ஏதாவது ராமாயணம் பார்க்க போறதுக்கு ப்ரிப்பரேஷனா தெரியல. அதெல்லாம் ஃபிளைட்ல போகும்போதே ஒர்க் பண்ணுவாரு. சரி ஓகே. சரி ஓகே. பிரதமர் என்ன பண்றாரு நமக்கு தெரியல. அதே மாதிரி சீனா வேற 4000 சதுர கிலோமீட்டர் ஆட்டையப்பட்டதா சொல்றாங்க. மர்மமா இருக்கு அதுவுமே. அருணாச்சல பிரதேசமே மர்மமா தான் இருக்கு, என்ன அதை ஒட்டி நடக்குதுங்கிறது. இன்னும் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாம கடிதம் எழுதி இருக்கிறது கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. இவ்வளவு மர்மம் இருக்குல்ல, மர்ம தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வருது இதெல்லாம் கேட்கறப்ப பாக்குறப்ப. ஜென்மம் எக்ஸ். ஓகே, மர்ம தேசம். மர்ம தேசம்ங்கிறத பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.